ஹலோ மக்களே, ஐ நோ மெனி ஆர் கோயிங் டு ஹேட் மீ ஃபார் சேயிங் திஸ். இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். உங்கள் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷனல் வெல்த் கொடுக்கலாம், ஜென்ரேஷனல் டெப்ட் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஹார்ட் சுச்சுவேஷன் மேக் ஸ்ட்ராங் பீப்புள் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஐ திங்க் ஹி மிஸ் அண்டர்ஸ்டுட் வாட் ஐ டோல். ஜென்ரேஷனல் வெல்த்ன்றது ஒரு லிவரேஜ் மாதிரி. யூ ஷுட் லேர்ன் டு யூஸ் யுவர் லிவரேஜ் வைஸ்லி. இப்போ வந்து நீங்கள் நிறைய வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கலன்னு வைங்க. வி ஹேவ் ஆப்ஷன் கால் ரெஃபரல். இட் இஸ் அ லெவரேஜ். இப்போ வந்து சில பேர் நினைக்கலாம், நான் வந்து அடுத்தவனோட ரெக்கமெண்டேஷனில் உள்ளே போக நினைக்கிறேன், என்னோட சொந்த உழைப்பில் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. எப்பயுமே ரிபல்ஸில் போய் பழக்கமே கிடையாது. ஸோ இந்த மைண்ட் செட்டை வந்து முதல்ல கொஞ்சம் மாற்றுங்க. இது வந்து என்னோட திறமைக்கு கிடைச்ச பரிசு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் என்றைக்கும் நினைக்கக்கூடாது. ஏன்னா வேலை எப்படி வேணால் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அங்கே எப்படி சர்வை பண்ணுறோம், எப்படி எல்லா சுச்சுவேஷன்ஸையும் டீல் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ வந்து ரெஃபரல், ஜென்ரேஷனல் வெல்த், இதெல்லாம் வந்து லெவரேஜ். ஸோ வந்து அந்த லெவரேஜை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றத பற்றி யோசிங்க.